ஏன் மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் 5:45 ஆகுது. நம்ம செங்கனூரில் மொத்தம் 4 திவ்ய தேசம் இருக்குது. 4ல் ஒன்று புளியூர் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். இது சிட்டிக்குள்ளேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. மகாவிஷ்ணு இமயவரப்பன் டெம்பிள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு செங்கனூர் வந்தீங்கன்னா செங்கனூரில் இருக்கக்கூடிய 4 திவ்ய தேசமும் ஒரே நாளில் காலையில் அதிகாலை 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துடணும். 5 மணிக்கு வந்தீங்கன்னா செங்கனூரில் இருக்கக்கூடிய 4 திவ்ய தேசத்தையும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி 2 திருவள்ளாவில் இருக்குது. திருவள்ளாவில் ஒரு 2 இருக்குது. திருவள்ளாவில் மெயின் சிட்டிக்குள்ளேயே ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு 18 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு திவ்ய தேசம் இருக்குது. நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. குளம் இருக்குது, தெப்பம் இருக்குது பாருங்கள். மகாதேவன் சொல்கிறாங்க, பெருமாளை மேப்பன். இது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த கோவில் இருக்குது. வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி. செங்கனூரில் மேக்ஸிமம் நீங்கள் டாக்ஸி, காரு, பைக்கு இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். போகிறதுக்கு சர்ன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மகாவிஷ்ணு பாருங்கள், ஓடுது பாருங்கள், மகாவிஷ்ணு. இது அந்த ஃப்ரண்ட்டு கேட்டு தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்டு கேட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே ரைட் சைடில் தெப்பம் இருக்குது. கொடிமரம் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. விழுந்து சேவிக்கிறதுக்கு கொடிமரம் இருக்குது. ப்ளசண்ட்டாக இருக்குது. கோயிலை எடுக்கக்கூடாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு சேவிச்சுட்டு மகாதேவை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ